Hello everyone, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள். சென்டர் அன்வெயில்ஸ் பாலிசி டு டேக்கிள் டெரரிசம் த்ரெட்ஸ். இது வந்து நமக்கு மெயின்ஸில் GS3 ஹெட்டில் வரும். செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் பார்டர் ஏரியாஸ், லிங்கேஜஸ் ஆஃப் ஆர்கனைஸ்ட் க்ரைம் வித் டெரரிசம். எஸ், நம்ம கண்ட்ரியில் இது வரைக்கும் டெரரிசம்க்கு இல்லை கவுண்டர் டெரரிசம் பாலிசி அப்படின்னு ஒன்று இதுவரை கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் பாலிசி. ஓகே, ஃபர்ஸ்ட் எவர் நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் பாலிசி. அண்ட் இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? MHA. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். நமக்கு நேஷ்னல் செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு மேஜராக நமக்கு பாலிசி ரிலேட்டட் எல்லாமே நமக்கு MHA தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நமக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாலிசி இருக்குது. அண்ட் டிசாஸ்டர்ஸில் என்னென்ன வந்து பண்ணணும், லைக் சுனாமினா என்ன பண்ணுறது, எர்த்குவேக்னா என்ன பாலிசி, இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாலிசி. ஈவன் ஃபார் க்ளவுட் பர்ஸ்ட் நம்ம ரீசெண்டாக டைம் வந்து ஏற்படுற அந்த பேரிடரை வச்சு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் டெரரிசம்க்கு அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு கவுண்டர் டெரரிசம் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு பாலிசி இப்போ தான் ஃபர்ஸ்ட் எவர் டைம் நமக்கு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் இஸ் டைட்டில்ட் அஸ் பிரஹார். ஓகே, PRAHAAR, and each letter stands for something. Okay, we will see. அண்ட் இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 pages இருக்குது. எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So as I said, National Counter Terrorism Policy and Strategy released by Ministry of Home Affairs. And இதோட மேஜர் டெரரிசம் அப்ரோச் என்ன, டெரரிசம் எப்படி, how are we going to approachனா, obviously zero tolerance towards terrorism. இதுதான் நம்மளோட அப்ரோச். ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டருமே நிறைய இடத்துல இருந்து இதை தான் ரீட்ரைட் பண்ணியிருப்பாங்க. டெரரிசமை ஒரு பொழுதும் நம்ம வந்து பொறுத்துக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் இருக்க மாட்டோம். ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம், இதுதான் நம்மளுடைய அப்ரோச்சாக இருக்க போகுது. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த டாக்குமெண்ட்டில் லைக் பாலிசியில் நோ ரிலீஜியஸ் அட்ரிபியூஷன், அதாவது எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலீஜனோடையும் டெரரிசம் வந்து அட்டாச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் தட் டெரரிசம் இஸ் நாட் லிங்க்டு டு எனி ஸ்பெசிஃபிக் ரிலீஜன், எத்னிசிட்டி, நேஷ்னாலிட்டி ஆர் சிவிலைசேஷன். ஓகே, அதை ரொம்ப தெளிவாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. And then they also mentioned about state-sponsored terrorism and sleeper cells. State-sponsored terrorismனா நமக்கு cross border terror ஆக்டிவிட்டீஸ், அதை வந்து ஸ்டேட்டே அந்தந்த கவர்மெண்ட்டே வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிராஸ் பார்டர் டெரர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல்சோ ஸ்லீப்பர் செல்ஸ் இந்தியாவில் நிறைய இன்னமும் இருக்காங்க. அவங்களுடைய டெரர் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம கவர்மெண்ட் வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெட் அஸ் see the expansion. இந்த பிரஹார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 7 pillars அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் P stands for prevention, and R stands for responses, and then A for aggregating internal capacities, H human rights and rule of law, A attenuating enabling conditions, again A aligning international efforts, and then recovery and resilience for R. So first of all prevention. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அதான் முக்கியம். டெரரிசம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்க போகிறோம், வாட் ஆர் த ப்ரோ ஆக்டிவ் மெஷர்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு டேக். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதுதான் ஃபார் ப்ரிவென்ஷன். ஓகே, அண்ட் இது வந்து நமக்கு இன்டெலிஜென்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சீக்கிரம் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோ ஆக்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுக்க முடியும். அது தென் ரெஸ்பான்சஸ். ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஒரு குவிக்காக ஒரு ஸ்ட்ரைக் லான்ச் பண்ணுறாங்க டெரரிஸ்ட் சைடில் இருந்துன்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்விஃப்டாக இருக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும்போது அதுக்குரிய ரெஸ்பான்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கான ப்ராப்பர் SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கணும். அண்ட் தென் ஆக்ரிகேட்டிங் இன்டர்னல் கெப்பாசிட்டிஸ். இதில் வந்து நமக்கு எல்லாமே இந்த இடத்துல நம்ம டெக்னாலஜியும் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, டெக்னாலஜி, வெப்பன்ஸ், இதெல்லாமே நம்மளோட இன்டர்னல் கெப்பாசிட்டிஸில் என்னென்ன நம்மளால், ஈவன் நமக்கு அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாருமே வந்துட்டு இதில் எந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோட ஒரு கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா, ஹியூமன் ரைட்ஸ், இது வந்து நமக்கு ஒரு ரெட்ரெஸலாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ஏதாவது அந்த
ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்த டெரர் அப்படின்னு நம்ம டெரரிஸ்ட் அப்படின்னு டேக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் ரூல் பேஸ்ட் ஆர்டர் ரூல் ஆஃப் லா வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறது. தென் எனேபிளிங் கண்டிஷன்ஸை வந்து அதாவது இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் இருக்குது, அவங்க வந்து எல்லா சுற்றி இருக்கிற பீப்புளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ரேடிக்கல்ஸாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எனேபிளிங் கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணுறோம் அது. தென் அலைனிங் இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸ். ஸோ குளோபல் லெவலில் நமக்கு ஒரு கோஆப்ரேஷன் மஸ்ட். எல்லாமே நமக்கு யூஎன்னாக இருக்கட்டும், இல்லை டெரரிசம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ட்ரீட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே அது இதே இது ஒரு டெரரிஸ்டே நம்ம பிடிக்கிறோம், வேறு கண்ட்ரிக்கு தப்பிச்சு போயிட்டான்னா அந்த அந்த கண்ட்ரியிலேருந்து அந்த பர்சனை வந்து எப்படி நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அலைனிங் இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸ். அண்ட் ஃபைனலி ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ். ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. ஏன்னா டெரரிசம் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் அஃபெக்ட் ஆகிறது அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அ எஃபர்ட் பை கம்யூனிட்டி. கரெக்டாக? ஸோ இந்த ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ் இஸ் அன் எஃபர்ட் பை கம்யூனிட்டி. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், ஹோல் ஆஃப் சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஃபைனலாக வே ஃபார்வர்ட் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கிரேட்டர் கொலாபரேஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில், தென் நேஷ்னல் லெவலில் அண்ட் தென் ரீஜனல் லெவலில். 3 பேரோட கொலாபரேஷனுமே ரொம்ப முக்கியம். ரீஜனல் இன்க்ளூட்ஸ் போத் ஸ்டேட் அண்ட் லோக்கல். ஓகே. அண்ட் இந்த யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓபிஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஈவன் அக்ராஸ் சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ். அப்போ தான் அந்த ஒரு டெரரிசம் ரிலேட்டடாக ஒரு டெரர் ஆக்டிவிட்டி நடக்குது, இல்லை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே. அண்ட் தென் கண்டினியூஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அட் த ஸ்டேட் லெவல். இது வந்து நமக்கு டைம் டு டைம் அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட் டெக்னாலஜி, பீட் வெப்பன்ஸ், எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வே ஃபார்வர்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் இந்த டாக்குமெண்ட் நமக்கு MHA வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லெட் மீ ஷோ யூ ஒன்ஸ். ஸோ எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் தான் இருக்குது. அண்ட் அவங்க தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி இண்டெக்ஸ் பாருங்கள். இன்ட்ரொடக்ஷன் அண்ட் த்ரெட் ப்ரொஃபைல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நமக்கு கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி என்னவெல்லாம் இருக்க போகுது, அந்த பிரஹார், சாரி, ஓகே, PRAHAAR. So recovery and resilience through a whole of society approach. And then the way forward. Okay. அண்ட் இன்ட்ரொடக்ஷனில் உங்களுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் டெரரிசம் என்னென்ன வழியில் வந்து இதுவாக இருக்குது, லைக் ஈவன் ஃப்ரம் லேண்ட், வாட்டர், ஏர் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த டெரர் த்ரெட் வந்து இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நமக்கு வந்து 0 டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் டெரரிசம் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ நோ டஸ் நாட் லிங்க் டெரரிசம். அதாவது இந்தியா வந்து டெரரிசமை எந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜனோடையோ, எத்னிசிட்டியோடையோ, நேஷ்னாலிட்டியோடையோ, ஒரு சிவிலைசேஷனோடையோ லிங்க் பண்ணலை அப்படிங்கிறத நமக்கு இன்ட்ரொடக்ஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எஸ், இந்த பிரஹாரோடைய ஷார்ட் அண்ட் ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரர் அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் நடந்துட்டால் யோர் ரெஸ்பான்ஸ் மஸ்ட் பி ஸ்விஃப்ட். அண்ட் தென் அக்ரிகேட்டிங் இன்டர்னல் கெப்பாசிட்டி. நமக்கு வந்து ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச், அதாவது எல்லா லெவல்ஸ்லேயும் நமக்கு வந்து டெக்னாலஜி, வெப்பன்ரி எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இதுவாக இருக்கணும். அண்ட் தென் மிட்டிகேஷன் ஆஃப் த்ரெட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், அண்ட் தென் ரேடிக்கலைசேஷன், எப்படி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன், கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ், அண்ட் தென் ரெக்கவரி அண்ட் ரெசிலியன்ஸ். ஓகே. அண்ட் த்ரெட் ப்ரொஃபைலில் வந்துட்டு நமக்கு எந்தெந்த குரூப்ஸ் வந்து மேஜராக த்ரெட்ஸ் இருக்கும், ஈவன் ஃப்ரம் அல்கெய்தா, ISIS எல்லார்ட்டந்தும் நமக்கு வந்து த்ரெட் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டெரர் ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்க, யூஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த்ரெட் ப்ரொஃபைலில் என்னென்ன உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த த்ரெட் ப்ரொஃபைல் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 9 பேஜஸ் தான். அதுலேயுமே நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் MHAயோட இது லோகோ அண்ட் திஸ் இண்டெக்ஸ் பேஜில் போயிடும். ஸோ ஒரு 5 to 6 பேஜஸ் தான் இருக்கும் கண்டென்ட். நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணலாம். அதோட ஜஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஃபைனலி வே ஃபார்வர்ட் வந்து ஒரு 1 பேஜ் இருக்குது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். அபவுட் திஸ் பிரஹார். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே. இது வந்து நமக்கு டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த EC
எலெக்ஷன் கமிஷனுடைய இண்டிபெண்டன்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும் எலெக்ஷன் கமிஷன் இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, கரெக்டாக கிரியேட்டட் அண்டர் ஆர்டிக்கல் 324. எஸ், பட் அண்ட் ஆல்சோ தட் வாஸ் கிரியேட்டட் அஸ் அன் இண்டிபெண்ட் பாடி. ஸோ இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் சுற்றி நடக்கக்கூடிய சினாரியோஸ் வச்சுட்டு தான் இந்த கொஸ்டினே நமக்கு வருது. இஸ் ஆர் எலெக்ஷன் கமிஷன் ட்ரூலி இண்டிபெண்ட்? நிஜமாவே இண்டிபெண்ட்டாக தான் இருக்கா? நம்மளோட எலெக்ஷன் அந்த ஒரு எலக்டோரல் இன்டெகிரிட்டி இருக்கா? என்ன சொல்லுவோம், எலெக்ஷன்னாலே ஃபேர் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், அது நிஜமாவே அப்படிதான் நடக்குதா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? எஸ், என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படிங்கிற எக்ஸசைஸ் நமக்கு நாடு முழுவதும் நடந்துட்டுருக்கு. கரெக்டாக ஸ்டேட் வைஸாக எல்லா ஸ்டேட்ஸையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண சொல்லி அந்த விஷயம் ரொம்ப பெரிய இஷ்யூவாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வெடிச்சிட்ருக்கு. ஏன்னா நிறைய பேருடைய பேர் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த நீக்கப்பட்ட பேர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டார்கெட்டட் பீப்புள், மைனாரிட்டிஸாகவும் அண்ட் அப்போசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய பெயர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தான் அந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறத பறிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் மேஜரான இஷ்யூவாக இருக்குது. ஓகே, அண்ட் பீகார்லலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸில் நிறைய பேரோட நேம்ஸ் இல்லாமல் போயிருக்கு. ஒரு 65 lakhs பீப்புள் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கேஸ் இப்போ நமக்கு கோர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வரையில தான் நமக்கு கொஸ்டினே எலெக்ஷன் கமிஷன் நிஜமாவே இண்டிபெண்ட்டாக தான் இருக்கா? ஆர் தே ட்ரூலி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் கண்டக்டிங் ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே வருது. அண்ட் இதில் நமக்கு மேஜராக நமக்கு கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக எதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்? எஸ், டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இப்போ தான் நம்ம சொன்னோம் கரெக்டாக. ஏன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் வேணும்? பிகாஸ் தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ரஸி. மக்களாட்சியில் முறையாக எலெக்ஷன் நடக்க போகுது, நேர்மையாக நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெட்ராக் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேயா? ஸோ அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஈசின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நமக்கு அந்த எலக்டோரல் இன்டெகிரிட்டி ப்ராசஸ் நேர்மையாக நடக்கக்கூடியது, நம்ம தேர்தல் இந்தியாவில் நேர்மையாக நடக்குது அப்படிங்கிறத சொல்ல போகுது. தென் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கான்ஸ்டியூஷன் கொடுத்தது. கரெக்டாக, இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அண்டர் ஆர்டிகல் 324. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ப்ரொடெக்டட் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் ரீசன்ட் கான்ட்ரவர்சிஸ் அதோட நியூட்ரலிட்டி பற்றி இப்போ நமக்கு ஒரு கொஸ்டினை ஏற்படுத்துது. ஒருவேளை அவங்க ரூலிங் பார்ட்டி சைட் ஒர்க் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது. அதில் தான் நமக்கு இந்த ஈசியோட இண்டிபெண்டன்ஸே கேள்விக்குறியாக மாறுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ். எஸ், ஆர்டிகல் 324 தான் நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது. சூப்பரிண்டெண்டன்ஸ், டிரெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வெஸ்டட் அண்ட் இசிஐ. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கணும். அண்ட் தென் 2 or more அதை நீடை பொறுத்து நமக்கு மற்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸும் நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் தே டூ ஹாவ் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். ஓகே, அவங்களுடைய பதவி காலம்ன்றது செக்யூர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. தென் ரிமூவல் ஆஃப் சிஇசி சிமிலர் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக எப்படி அப்பாயிண்ட் பண்ணணுன்ற ப்ராசஸ் நமக்கு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. ஆனால் ரிமூவல் இப்படி தான் நடக்கணுன்றதை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ரிமூவல் as per the removal of சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்மளால் ரிமூவ் பண்ணிட முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் இங்கே நமக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் தேர் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் cannot be varied to their disadvantage. ஓகே, ஸோ இது எல்லாமே அவங்களோட இண்டிபெண்டன்ஸை என்ஷூர் பண்ணுறதுக்காக நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே கொடுக்கப்பட்ட சேஃப்கார்ட்ஸ். ஓகே, அண்ட்
எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ எப்படி பிரசிடென்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு நமக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது. நீங்கள் வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள், அந்த கமிட்டி வந்து எலெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு அந்த கேஸ் நேம் பார்த்தீங்கன்னா அனூப் பரன்வால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2023. ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்துட்டு இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்லிமெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ஒரு ஆக்டே வந்து உருவாக்கி அந்த ஆக்டில் வந்து ஒரு கமிட்டி செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று வச்சு அதுபடி அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றத பார்லிமெண்ட் வந்து ஒரு லாவாகவே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆக்ட் கூட நம்ம படிச்சிருப்போம். Chief Election Commissioner and other election commissioners appointment conditions of office and terms of office act of 2023. ஓகே, ஸோ இதான் ஆக்ட். இந்த ஆக்ட் படி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், செலெக்ஷன் கமிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட். அந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஒரு யூனியன் மினிஸ்டர் இருக்கணும், தென் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கணும், அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து சிஜேஐயையும் இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் இதில் இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த அனூப் பரன்வால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கமிட்டியில் ஒரு யூனியன் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், பிரைம் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் சிஜேஐயையும் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அண்டு இதையும் வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்து இந்த 3 பேர் மட்டும்தான் இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒரு கொஸ்டின், அவங்க இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து இது ஒரு கொஸ்டின் வருது. அண்ட் இதையும் அகெயின் ஒரு கேஸாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் அந்த கோர்ட்டில் வந்து இன்னும் அந்த கேஸும் பெண்டிங்கில் தான் இருக்குது. லைக் ஏன் சிஜேஐயை இன்க்ளூட் பண்ணல இந்த லாவில் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கையில் டிபேட் ஆக்சுவலி எக்ஸாக்டாக என்ன வருது, டஸ் இட் டைல்யூட் இண்டிபெண்டன்ஸ்? ஏன்னா இருக்கிறது ஒரு யூனியன் மினிஸ்டர், ஒரே ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் தென் பிரைம் மினிஸ்டர். இவங்க 3 பேருமே எலெக்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது. ஓகே, நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே ஆனால் கொடுத்துருக்கிறது என்னது, ஒரு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருக்குது அண்ட் தேர் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் கேன் நாட் பி வேரிட் டு தேர் டிஸ்அட்வான்டேஜ். ஈவன் ரிமூவல் வந்து ஜஸ்ட் லைக் தட் மென்ஷன் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ரிமூவல் படி தான் ரிமூவலும் இருக்கணும். எப்படி சுப்ரீம் கோர்ட்டை ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறோம்? as per article 124 clause 4, like proved misbehavior or incapacity. இந்த 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதுவுமே ஈஸியாக கிடையாதுங்க, அதுக்குன்னு தனியாக ப்ராசஸ் இருக்குது. லைக் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் இருக்குது. அந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் படி அகெயின் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனே கண்டக்ட் பண்ணணும். அந்த மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான நோட்டீஸ் வந்துட்டு நமக்கு வந்து லோக்சபாலன்னா ஒரு 100 மெம்பர்ஸ் சைன் பண்ணி வரணும். ராஜ்யசபானா அட்லீஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அது மோஷனாக பாஸ் பண்ணணும், அதை வந்து ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணணும், தென் அகெயின் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி அந்த மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டி வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்குன்றது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அண்ட் இதே ப்ராசஸ் தான் நமக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் எதுக்காக? ஜஸ்ட் டு என்ஷூர் தேர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, எந்த விதத்துலையும் அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ட்ட இருந்து பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு இது கிடையாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ எஸ், ரிமூவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் பாருங்கள், இம்பீச்மெண்ட் லைக் ப்ராசஸ் கரெக்டாக. ஏன்னா நமக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் போய் மோஷன் பாஸ் பண்ணி ஒரு இன்கொயரி கமிட்டி கண்டக்ட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் முடித்து ஃபைனலாக தான் நமக்கு வந்து ரிமூவலே டெசிஷன் எடுக்கிறாங்க. ஓகே, அண்ட் அதர் எலெக்ஷன், இது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய ரிமூவல் மட்டும். மற்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸ் கூட அடிஷ்னலாக அப்பாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அவங்களுடைய ரிமூவல் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சிஇசி. ஓகே, ஸோ இதெல்லாம் சேஃப்கார்ட்ஸ் எதுக்கு? ஜஸ்ட் டு ப்ரிவெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். எக்ஸிக்யூட்டிவோட இன்டர்ஃபரன்ஸ் அவங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த அவங்களோட ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கான ரிமூவல் ப்ராசஸ், ரிமூவல்னு வந்துட்டு அதையும் ஒரு ப்ரொசீஜரலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டது தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம். ஓகே, அண்ட் இப்போ இருக்கிற கன்சர்ன்ஸ் என்ன?
allegations of bias in recent elections. எஸ், இப்போ நம்ம எஸ்ஐஆர் ரிவிஷன் நடந்துட்டுருக்கு, அதில் என்னென்ன இஷ்யூ நம்ம பார்த்தோம். தென் டிலே இன் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் மாடல் கோட் வயலேஷன்ஸ். ஸோ மாடல் கோட் வயலேட் பண்ணால் அதுக்கேற்ற ஆக்ஷன் யார் எடுப்பா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950-51 இருக்கா? எஸ், அகெயின் எலெக்ஷன் கமிஷன் தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கு எடுக்கக்கூடிய ஆக்ஷனும் டிலே ஆகுது. தென் டெசிஷன் மேக்கிங் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. இது எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ். இதனால தான் நமக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய இண்டிபெண்டன்ஸே கேள்விக்குறியாக ஆகுது. ஓகே, அண்ட் மோஸ்ட்லி இது நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா பொலிட்டிக்கலைசேஷன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். இது வந்து நடக்கக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி தான்ப்பா டியூட்டின்னு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அண்ட் எலெக்ஷன் கமிஷன் யாருக்கெல்லாம் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், எஸ், அண்ட் லோக்சபா எலெக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் அசம்பிளிஸ். எல்லாத்துக்குமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ரெஸ்பான்சிபிள். கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் சேஃப்கார்டு அப்படிங்கிறது முக்கியம். ஒரு பக்கம் அவங்களுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேஃப்கார்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஃப்கார்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப கிளியராக இந்த ஆர்டிக்கலில் அதான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது it shows that EC or Election Commission of India is a pillar of our democracy, constitutional democracy ஓட pillar. அண்ட் ஆர்டிக்கல் 324ன்றது நமக்கு அதை தான் சொல்லுது. அண்ட் எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேரோட பெயர் நீக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபண்டமெண்டல், லைக் அவங்களுடைய ஓட்டுரிமை, ரைட் டு ஓட். எஸ் இருக்கா? ஆர்டிக்கல் 326 சொல்லுதா? அந்த உரிமையை வந்து பறிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் கீழேயும் வரும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நமக்கு வந்து தேர் மஸ்ட் பி அ பேலன்ஸ் பிட்வீன் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அட்டானமி. ஸோ ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இண்டிபெண்டன்ஸ் முக்கியம், கண்டிப்பாக முக்கியம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேஃப்கார்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. ஆனால் இன்னொரு பக்கம் தே ஷுட் ஆல்சோ பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். தே ஷுட் கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஓகே, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா பொறுத்த வரைக்கும் அது வந்து பப்ளிக் ட்ரஸ்ட் இஸ் சென்ட்ரல் டு லெஜிட்டிமசி. இது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்பரன்சி வேணும். அவங்க ஆக்ஷன்ஸ் வந்து டிலே ஆகக்கூடாது. இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ இது எல்லாமே அவங்க தான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டானமி ஆர் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்தியாஸ் எனர்ஜி ஷிஃப்ட் த்ரூ த க்ரீன் அமோனியா ரூட். அகெயின் இது உங்களுக்கு GS3 அண்ட் நமக்கு கரண்ட் இவெண்ட்ஸில் ப்ரிலிம்ஸ்லையும் இருக்குது. ஓகே, நமக்கு டெஃபினிஷன் பேஸ்டாக கூட க்ரீன் அமோனியானா என்னன்னு கேட்கலாம். நமக்கு இப்போ ரீசெண்டாக க்ரீன் அமோனியா ஆக்ஷனில் வந்துட்டு இந்தியா வந்து ஒரு நல்ல ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது வந்து நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் கீழே இருக்கக்கூடிய சைட் அப்படிங்கிற காம்போனண்ட்டில் வந்துட்டு நமக்கு வந்து இந்த டெண்டர் வந்து இது பண்ணியிருப்போம், கன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ ஓவராலாக அந்த டெண்டர் பற்றி பேச போகிறது கிடையாது. க்ரீன் அமோனியானா என்ன அண்ட் அதோட யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் இதை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ க்ரீன் அமோனியா, க்ரீன் சம்திங் இஸ் க்ரீன் அப்படின்னாலே, சாரி கைஸ், ஓகே, சம்திங் க்ரீன் அப்படின்னாலே அது வந்து என்னது? இட் இஸ் மேட் ஃப்ரம் ரெனியூவபிள். ஓகே, ஸோ க்ரீன் அமோனியா 100% renewable carbon-free fertilizer and energy carrier produced by combining nitrogen from the air with green hydrogen. ஸோ நைட்ரஜன் இருக்கு இல்லையா, நைட்ரஜனில் இருந்து நைட்ரஜனோட நம்ம க்ரீன் ஹைட்ரஜனை கம்பைன் பண்ணி இந்த க்ரீன் அமோனியா வந்து மேக் பண்ணுறோம். ஓகே, ஸோ 100% ரெனியூவபிள் சோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல 100% ரெனியூவபிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது க்ரீன் ஹைட்ரஜன் தான். ஓகே, இதே இது நீங்கள் கிரே அமோனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து that will use fossil fuel. அதனால தான் அதை வந்து நம்ம கிரே அமோனியான்னு சொல்கிறோம். இதை வந்து க்ரீன் அமோனியான்னு எதனால சொல்கிறோம்? பிகாஸ் இட் யூசஸ் க்ரீன் ஹைட்ரஜன் விச் இஸ் அ ரெனியூவபிள் சோர்ஸ். ஓகே, ஸோ க்ரீன் அமோனியா இஸ் நத்திங் பட் 100% renewable carbon-free fertilizer and energy carrier produced by combining nitrogen from the air with green hydrogen. Okay, and எப்படி எக்ஸாக்டாக நடக்குது? water is split into hydrogen and oxygen using renewable electricity, H2O. கரெக்டாக? ஸோ அந்த மாலிகுல்ஸை செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் ஹைட்ரஜனோட கம்பைன் பண்ணிடுறோம். ஓகே, க்ரீன் ஹைட்ரஜனை வந்து நைட்ரஜன் கம்பைன் பண்ணி
அமோனியாவாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து க்ரீன் அமோனியா ஹேபர் பாஷ் ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம டீப்பாக போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிமினரி நாலேஜ் இந்த க்ரீன் அமோனியா பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் தென் ஜீரோ கார்பன் ஃபியூவல். ஜீரோ கார்பன் ஃபியூவல் நம்ம முன்னாடி பார்த்தோம், கார்பன் ஃப்ரீ ஃபர்டிலைசர் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் சஸ்டைனபிள் லோ கார்பன் ஃபர்டிலைசர் ஃபார் அக்ரிகல்ச்சர். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு என்ஜின்ஸில் ஃபியூவல் செல்ஸில் நமக்கு எஸ்பெஷலி ஷிப்பிங் அண்ட் பவர் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஜீரோ கார்பன் ஃபியூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி ரெனியூபிள் எனர்ஜியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, லிக்விடாக இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ ஆஸ் அ லிக்விட் இட் ஆக்ட்ஸ் as a convenient high density carrier for transporting renewable energy globally. ஈவன் globally நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன் நமக்கு கார்பன் ஃப்ரீ ஃபர்டிலைசராக இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு பயன்படும். நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் ஜீரோ கார்பன் ஃபியூவல். ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் பற்றி ஒரு ஓவர்வியூ. இது வந்து நமக்கு லான்ச் பண்ண இயர் 2023. அகைன் நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி. சில ஸ்கீம்ஸ் வந்து அதோட நேமை வச்சே நம்ம எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஸ்டில் சம் கேன் பி லிட்டில் கன்ஃபியூசிங். ஓகே, ஸோ நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் நிறைய நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜின்னு இந்த சைடு இருக்குது, கோல். ஸோ இந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸோட உங்களுக்கு வந்து சில நேரம் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஈவன் நமக்கு இங்கே ஃபர்டிலைசர்னு பேசையில் உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் அந்த மினிஸ்ட்ரி கூட உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இந்த மிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி. அண்ட் இதனுடைய மேஜர் கோல் என்ன, இந்தியாவை குளோபல் ஹப்பாக மாற்றணும். எதுக்காக? for the production, usage and export of green hydrogen and its derivatives. ஸோ க்ரீன் ஹைட்ரஜனோடைய ப்ரொடக்ஷன், யூசேஜ், எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்தியா வந்து ஒரு குளோபல் ஹப்பாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த மிஷனுடைய மேஜர் ஆப்ஜெக்டிவ். அண்ட் இதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் பாருங்கள், இனிஷியலாக நமக்கு 2030 வரைக்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 crore வந்து இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2030 வரைக்கும் நம்ம வச்சுருக்கக்கூடிய டார்கெட் என்னது, அட்லீஸ்ட் ஒரு 5 million மெட்ரிக் டன்னாவது நம்ம க்ரீன் ஹைட்ரஜன் வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணிடணும். இது ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுலேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஒரு 125 ஜிகாவாட் வந்து ரெனியூபிள் எனர்ஜியில் ஆட் பண்ணிடணும் அப்படிங்கிறது. தென் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்காகவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து, அதாவது க்ரீன் ஹைட்ரஜன் க்ரீன் மிஷனில் வந்துட்டே நமக்கு இந்த ஒரு 8 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் 50 million மெட்ரிக் டன்ஸோட க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து குறைக்கணும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் நமக்கு வந்து எக்கனாமிக் டார்கெட்ஸ். இது வந்து நமக்கு என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம வச்சுருக்கக்கூடிய டார்கெட். க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வருஷத்துக்கு அட்லீஸ்ட் வந்து 50 million மெட்ரிக் டன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். தென் 6 lakh ஜாப்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் இந்த மிஷன் மூலமாக அப்படிங்கிறது தான் இந்த மிஷனோட டார்கெட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த மிஷனில் 2 கீ காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த மிஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும், ஒன்று வந்து சைட் ப்ரோக்ராம், ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் க்ரீன் ஹைட்ரஜன் ட்ரான்சிஷன். நம்ம வந்து எந்த அளவுக்கான முடிவுகள் எடுக்கணும் க்ரீன் ஹைட்ரஜனுக்கு ஸ்லோவாக ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. இது வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுது ஃபார் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரோலைசர்ஸ். ஏன்னா அந்த ப்ராசஸில் நமக்கு எலக்ட்ரோலைசஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன். ஸோ இதுதான் வந்து சைட் ப்ரோக்ராம் ஒரு காம்பனண்ட். அண்ட் இதில் தான் இப்போ நமக்கு இந்த ஆர்டிக்கலில் கொடுத்து அந்த ஆக்ஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ அண்டர் சைட் ப்ரோக்ராம் ஆஃப் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் நமக்கு வந்து இந்த க்ரீன் அமோனியா ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த SCCL வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் க்ரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ். ஸோ நமக்கு வந்து எந்தெந்த ரீஜன்ஸ் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இதுவாக இருக்குமோ அந்த இடங்களை ஃபுல்லாக வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ஹப்பாக வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ ஷிப் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் ஹைட்ரஜன் இனோவேஷன் பார்ட்னர்ஷிப். இதில் வந்துட்டு நமக்கு R&Dக்காக PPP மாடல், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ இதுக்காக ஒரு 400 crores வந்து ஒதுக்கியிருக்கோம். ஸோ நமக்கு க்ரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கான்லா போர்ட், பாரதீப் போர்ட், தூத்துக்குடியின் போர்ட் இந்தியா ஃபுல்லாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடங்களை வந்து நம்ம இன்னும் டெவலப் பண்ணி க்ரீன் ஹைட்ரஜன் ஹப்பாக கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ ஷிப், இது எல்லாமே இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான். ஓகே, ஸோ எஸ், இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு
ஓகே. அகைன் ஒரு ப்ரிலிமினரி நியூஸ் தான். உங்களுக்கே தெரியும். நியூஸில் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக நமக்கு கேரளாவில் நிறைய ஃபிஷ் வந்து இறந்து போயிருக்கும். அதுக்கு வந்து நியூரலாஜிக்கல் இல்னஸ் இருக்குது. அதில் வந்து ஏன் அப்படின்னா அந்த நியூரோடாக்சின்ஸ் வந்து அதில் நிறைய இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நியூரோடாக்சின்ஸ்னால் என்ன? ஸோ நியூரோடாக்சின்ஸுன்றது பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் டிரெக்டாக நம்ம நர்வஸ் சிஸ்டத்தையே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனே ஓவர் பவர் பண்ணி மொத்த நர்வஸ் சிஸ்டத்தையும் செயலிழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நியூரோடாக்சின் வந்து செயல்படும். அண்ட் நமக்கு இந்த ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய நியூரோடாக்சின் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டெட்ரோடாடாக்சின் டிடிஎக்ஸ். ஓகே. ஸோ சில டைம்ஸ் நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸோடைய நேம்ஸ் கொடுத்துட்டு ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் வாட் இஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி, ஏன்னா நமக்கு இப்போ பஞ்சு மிட்டாயில் கூட ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். கொஸ்டின்ஸ் கூட வந்திருக்கு அது ரிலேட்டடாக. எஸ், ஸோ அது மாதிரி கேட்கலாம். அதுதான். ஸோ அந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா நியூரோடாக்சின் டெட்ரோடாடாக்சின். ஓகே, டிடிஎக்ஸ். அண்ட் இது வந்து என்ன பண்ணுது, நியூரோடாக்சின் அப்படின்னாலே அதனுடைய வேலை மொத்தமாகவே நர்வஸ் சிஸ்டத்தை செயலிழக்க வைக்கக்கூடியது. ஸோ இந்த டெட்ரோடாக்சின் என்ன பண்ணுது, சிவியர் ஃபேட்டல் பேரலிசிஸ் அந்த அளவுக்கு வந்து அதை சாப்பிட்றவங்களுக்கு அது உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு லீதல் எஃபெக்டை வந்து பாடியில் க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியா அ பிக் கான்ட்ரிபியூட்டர் டு குளோபல் டாக்ஸிசிட்டி பை பெஸ்டிசைட்ஸ். இது வந்து நமக்கு சயின்ஸ் பேஜில் இருந்த ஆர்டிக்கல். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஓகே. அந்த பெஸ்டிசைட்னால என்னென்ன எஃபெக்ட் வருது, என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் டேட்டா இந்தியா ப்ளஸ் சைனா, பிரேசில் அண்ட் ஆல்சோ தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எதுக்கு? மொத்த உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் டோட்டல் அப்ளைடு டாக்ஸிசிட்டி, டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் அப்ளைடு டாக்ஸிசிட்டியில் ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து இந்த 4 கண்ட்ரீஸ் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் மேஜராக அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் பெஸ்ட்டை கொல்றதுக்காக தான் அந்த பெஸ்டிசைட்ஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? இப்போ ஒரு ஃபார்மர் வந்து அவங்க வயலில் வந்து பெஸ்டிசைட் அடிக்கிறாங்கன்னா அவங்க எதுக்காக அடிக்கிறாங்க, பூச்சிக்கொல்லியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட்டை கொல்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் தே ஆல்சோ காஸ் கொலாட்ரல் டேமேஜ் டு நான் டார்கெட் ஸ்பீஷிஸ். லைக் அங்கே இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள். ஏன்னா அக்ரிகல்ச்சரல் பெஸ்ட் மட்டுமா இருக்கும் அங்கே. இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குது, ஒரு வயல் இருக்குது, ஒரு வயல்வெளி இருக்குது அப்படின்னா அதில் மருந்து அடிக்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெஸ்டிசைட் மட்டும்தான், சாரி அந்த பெஸ்ட் மட்டும்தான் சாகும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்கே வந்து மற்ற ஸ்பீஷஸும் இருக்கும் இல்லையா, பாலினேட்டர்ஸ் இருக்கலாம். தென் அது மண்ணில் கலக்கும் போது மண்ணில் இருக்கக்கூடிய சாயில் ஆர்கானிசம்ஸ், அண்ட் தென் அது தண்ணியில் கலக்கும் போது தண்ணியில் ஃபிஷ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகுது. இதில் எக்ஸ்ட்ரீமாக அஃபெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி டெரஸ்ட்ரியல் ஆர்த்ரோப்ராட்ஸ் லேண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்செக்ட், ஸ்பைடர்ஸ் எல்லாம் மோஸ்ட் அஃபெக்டட் குரூப் குளோபல் லெவல்லையே. இது வந்து நமக்கு ரீசர்ச் சொல்லுது. ஸோ அக்ரிகல்ச்சரல் பெஸ்ட்டை கொல்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், பெஸ்டிசைட்ஸ் ஆக்சுவலி டேமேஜிங் அதர் ஸ்பீஷஸ் ஆல்சோ. பாலினேட்டர்ஸ், சாயில் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு எசென்ஷியல் ஆர்கானிசம்ஸ் இல்லையா, அவங்களும் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது. அண்ட் குளோபல் லெவலில் நமக்கு 2022 UN பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸில் கொடுத்த கமிட்மெண்ட் என்னென்னா, நம்ம பெஸ்டிசைடு ரிஸ்க்கை வந்து 2030க்குள்ளே 50% வந்து குறைச்சிருவோம் அப்படின்றது. ஆனால் நமக்கு வந்து ஆக்சுவலி இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம பெஸ்டிசைட்ஸோட டாக்ஸிசிட்டி இன்னும் அதிகமாக தான் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா சொல்லுது. ஆனால் நம்ம ப்ளெட்ஜ் பண்ணியிருக்கிறது என்ன, 2030க்குள்ளே 50% ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. அண்ட் இதுக்குரிய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கரண்ட் சேலஞ்சஸ். இது வந்து அப்போ ரெகுலேஷனே இல்லையா பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஹாவ் அ லா. அது என்ன, இன்செக்டிசைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1968. இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து மேஜர் லா ரிலேட்டட் டு பெஸ்டிசைட்ஸ் யூசேஜ் எல்லாமே. ஆனால் இது வந்து ஒப்சலீட், அவுட்டேட்டட். எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1968 க்ரியேட் பண்ண லா இன்னும் வந்து நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து அக்ரிகல்ச்சரல் யூஸில் மட்டும்தான் பேசுதே தவிர்த்து நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அகர்பத்தி, எஸ், அண்ட் தென் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்,
அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அந்த புகை, இதை பற்றியெல்லாம் எதுவுமே வந்து இந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ இது வந்து அவுட்டேட்டட் லாவ் ஆயிடுச்சு. ஸோ தெர் இஸ் அ நீட் டு அப்டேட். அது ஒன்று இருக்குது. தென் டாக்ஸிசிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மாடர்ன் பெஸ்டிசைட்ஸ்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது நமக்கு 1968 இந்த இன்செக்டிசைட்ஸ் ஆக்ட் 1968 கொண்டு வந்தப்போ நமக்கு இருந்த பெஸ்டிசைட்ஸும், அதாவது அப்போ இருந்த பெஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டு, அப்போ யூஸ் பண்ண பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸும் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இப்போ மாடர்னாக இருக்கக்கூடிய இப்போ பெஸ்டிசைட்ஸ்லாம் என்னது, ஏன்னா நமக்கு பெஸ்ட் அப்கிரேட் ஆகிறப்ப நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கலும் அப்கிரேட் ஆகணும், கரெக்டாக? ஸோ இட் இஸ் ஈவன் மோர் டாக்ஸிக் நவ். ஸோ 1968 இருந்த பெஸ்டிசைட்ஸை விட இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாடர்ன் பெஸ்டிசைட்ஸ் இன்னும் வந்து டாக்ஸிக்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்குமே ஒரு 68 பெஸ்டிசைட்ஸ், மற்ற கண்ட்ரீஸ்லாம் பேன் பண்ண பெஸ்டிசைட்ஸை இன்னும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் ஒரு மேஜர் இஷ்யூ. அண்ட் தென் ஹியூமன் எக்ஸ்போஷர். நமக்கு வந்து எவ்ரிடே லைஃப்பில் இந்த பெஸ்டிசைட்ஸ், இந்த கெமிக்கல்ஸுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து வாட்டர், வால் பெயிண்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற அகர்பத்தி, இன்சென்ஸ் ஸ்டிக்கு, ஈவன் டெம்பிள் பிரசாதத்தில் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஏன் இப்போ இந்த ஆர்டிக்கல் பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, நமக்கு பார்லிமெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக பெஸ்டிசைட்ஸ் மேனேஜ்மெண்ட் பில் 2025 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ நமக்கு அடுத்த செஷன் மார்ச்சில் ஆரம்பிக்குது இல்லையா, பார்லிமெண்ட் செஷனு. ஸோ அதில் வந்து இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அண்ட் இந்த பில்லை மேஜராக மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ப்ரமோட்டிங் பயாலஜிக்கல் பெஸ்டிசைட்ஸ். நம்ம வந்து பேஸ்ட் ஆன் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அதை வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம். லைக் பெஸ்டிசைட்ஸ் பேஸ்ட் ஆன் பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ், அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா கெமிக்கல்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். கெமிக்கல்ஸில் இவ்வளோ இஷ்யூ இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன, இதோடைய கான்ஸ் என்ன, ப்ரோஸ் என்ன, அண்ட் இப்போ ஆல்ரெடி என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வந்து இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்டிசைட்ஸ் மேனேஜ்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் கேட்கல அப்படிங்கிறது இப்போவே ஆல்ரெடி ஒரு மேஜர் இஷ்யூவாக எடுத்து வைக்கிறாங்க. பட் லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. நமக்கு மார்ச்சில் இந்த பில் பாஸ் ஆகி வரட்டும், அதோட ப்ரொவிஷன்ஸும் நம்ம படிப்போம். எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு இது வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதை தடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு நமக்கு யூஸ்வலாக ஸ்டேட் ரிலேட்டட் ஸ்கீம் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் அந்த ஸ்கீமோட பேர் மட்டும் சொல்லிட்டு எந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடாக தான் நமக்கு இப்போ ரீசெண்டாக மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டுடைய பவாந்தா ஸ்கீம் வந்து மஸ்டர்ட் ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்திருக்கு. ஆக்சுவலி எலெக்ஷன் டைமில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஜஸ்ட் நோ அபவுட் த ஸ்கீம் அண்ட் வாட் இட் இஸ் அண்ட் வேர் இஸ் இட் லான்ச்ட். ஓகே, ஸோ இந்த பவந்தா ஸ்கீம் மத்திய பிரதேஷில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஒன்றுமே இல்லை, காம்பன்சேஷன் ஃபார் எனி ஷார்ட் ஃபால் பிட்வீன் த எம்எஸ்பி அண்ட் ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ நமக்கு எம்எஸ்பி ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, அதுக்கும் ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் ஏதாச்சும் ஒரு டிஸ்பேரிட்டி இருந்துச்சுன்னா, அந்த டிஸ்பேரிட்டி இருக்கக்கூடியதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து 100 rupees எம்எஸ்பின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115 இருக்குன்னா, அந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, 150 - 100, அந்த 50 வந்து கவர்மெண்ட் வந்து காம்பன்சேட் பண்ணிடும். இது வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்தது. அண்ட் இது எல்லா ஃபார்மர்ஸ்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து சோயாபீன் அண்ட் மில்லட் கல்டிவேஷன் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு தான் வந்து இதை இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. ஏன்னா நம்ம மத்திய பிரதேஷம் சோயாபீன் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்கிறோம். ஓகே, ஸோ சோயாபீன் அண்ட் மில்லட் ஃபார்மர்ஸ்க்காக இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக நியூஸ் என்னது, மஸ்டர்ட் ஃபார்மர்ஸ்க்கும் மஸ்டர்ட் க்ரோவர்ஸ்க்கும் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்றுமே இல்லை, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், வாட்ஸ்அப் டெல்ஸ் SC டஸ் நாட் ஷேர் டேட்டா வித் மெட்டா. இது வந்து ஆக்சுவலி ஒரு 2021 இந்த கேஸ் போயிட்டுருக்கு. அதாவது வாட்ஸ்அப்புடைய 2021 ப்ரைவசி பாலிசி பார்த்தீங்கன்னா, டேக் இட் ஆர் லீவ் இட். அவங்க ப்ரைவசி பாலிசியில் நமக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும்ல, எப்பயுமே வந்து ஃபைனலாக நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி டேட்டா வில் பி ஷேர்டு, யூ ஆர் ஷேரிங் ஸோ அண்ட் ஸோ நேமு, இமெயில், இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு, இது நீங்கள் வந்து எதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அக்ரி பண்ணலாம் ஃபைனலி, கரெக்டாக ஒரு ஆப்ட் இன் ஆப்ட் அவுட் ஆப்ஷன் இருக்கும்ல. பட் 2021 வாட்ஸ்அப்போடைய ப்ரைவசி பாலிசி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஆப்ட் அவுட் ஆப்ஷன், அதாவது டேக் இட் ஆர் லீவ் இட் அப்ரோச் அப்படின்னு இருந்திருக்கு. அதாவது
இப்போ அந்த பாக்ஸ் இருக்குன்னா, நீங்க டிக் பண்றீங்க. டிக் பண்ணா நீங்க WhatsApp உள்ள போய் WhatsAppை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் டேட்டா ஷேர் பண்றேன் அப்படிங்கிற பாக்ஸ வந்து நீங்க டிக் பண்ணீங்கன்னா, அந்த WhatsApp வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் குடுக்குது. சப்போஸ் இல்ல நான் வந்து என்னோட டேட்டா ஷேர் பண்ண விரும்பல. அது எசென்ஷியல் டேட்டாவோ, நான் எசென்ஷியல் டேட்டாவோ, ஆனா நான் வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா அது என் டேட்டா. அது வந்து நான் ஷேர் பண்ண விரும்பல. ஸோ இந்த பாக்ஸ நான் டிக் பண்ணாமயே நான் வந்து அக்கவுண்ட் யூஸ் பண்ணணும்னு நெனச்சா முடியாது. WhatsApp என்ன சொல்லிருச்சு, டேக் இட் ஆர் லீவ் இட். அதாவது நீங்க உங்க பாக்ஸ் அதாவது டேட்டா ஷேர் பண்றேன்னு சொல்லி இந்த பாக்ஸ செக் இன் பண்ணி நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஸோ அதுதான் டேக் இட் ஆர் லீவ் இட் அப்ரோச். ஃபோர்ஸ்ட் யூசர்ஸ் டு ஷேர் டேட்டா வித் மெட்டா டு கன்டின்யூ யூசிங் த ஆப். ஸோ ஆப்பை யூஸ் பண்ணணும்னா டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வாட்ஸ்அப்புடைய 2021 பிரைவசி பாலிசி இருந்தது. ஏன் மெட்டா உள்ள வருது? வாட்ஸ்அப்புடைய பேரண்ட் கம்பெனி யாரு? மெட்டா. எஸ், ஃபேஸ்புக் தானே. ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ யூசர் கண்டென்ட் வாஸ் டீம்ட் மேனுஃபேக்சர்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ். அதாவது மேனுஃபேக்சர்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதாவது இதுவும் ஃபோர்ஸ் தானே. நம்ம வந்து டாமினன்ஸை யூஸ் பண்ணி கொயாசிங், அதாவது டாமினன்ஸ்னா எந்த இடத்துல இப்போ வந்து உங்களோட ஆப்பை நான் யூஸ் பண்ணுறதுக்கு வரேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டேட்டா ஷேர் பண்ண ஆப்பை யூஸ் பண்ணு. டேட்டா ஷேர் பண்ணலையா அப்போ ஆப்பை யூஸ் பண்ணாது. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் டாமினன்ஸ் தானே. அப்போ யூசர் கன்சென்ட்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க கரெக்டாக. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் கன்சென்ட் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேஸ். இதை வந்து யார் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நமக்கு கம்பெனிஸோடைய ரெகுலேட்டரி பாடி வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தானே, சிசிஐ. ஸோ இதை வந்து சிசிஐ கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் மேலேயும் மெட்டா மேலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 213 crore வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் வந்துட்டு என்கிளாட் நேஷனல் கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபியூனலில் அப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நமக்கு 3 லெவல் ஆஃப் அப்பீல்ஸ் இருக்குது சிசிஐ பொறுத்த வரைக்கும். சிசிஐலேருந்து ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அது வந்து எனக்கு சரியாக படலைன்னா என்கிளாட் அப்பீல் வந்து அங்கே போகும், நேஷனல் கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு. அங்கேயும் வந்து எனக்கு இல்லை நான் இன்னும் அப்பீல் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து அகெயின் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஹைரார்கி ஒர்க்ஸ். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக நமக்கு வந்து இந்த சிசிஐ கமிஷன் வந்து இம்போஸ் பண்ண 213 crores அகெயின்ஸ்டாக நமக்கு என்கிளாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் என்கிளாட்டுமே இந்த பெனால்ட்டியை அப்ஹெல்டு பண்ணிட்டாங்க. அதாவது பெனால்ட்டி கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகெயின் வந்து வாட்ஸ்அப் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அண்ட் இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. ஓகே. அண்ட் வாட்ஸ்அப் என்ன சொல்லுது, நாங்கள் எந்த டேட்டாவும் வந்து ஷேர் பண்ணல, எங்களோடது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான். அண்ட் என்கிளாட் வந்து ஃபர்தராக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூசர் கன்சென்ட் வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சர்டாக இருக்கக்கூடாது, இதை வந்து நீங்கள் மாற்றுங்க, உங்களோட மார்க்கெட் டாமினன்ஸை நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது, யூசர்ஸோட ப்ரைவசின்றது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான இதை வந்து அதுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க, March 16, 2026 அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பட் ஆஸ் ஆஃப் நோ எங்களுக்கு இந்த பெனால்ட்டி வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றத வாட்ஸ்அப்புடைய ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. ஓகே. அண்ட் இதுக்கு நம்ம லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் டு ப்ரைவசி. எஸ், சுப்ரீம் கோர்ட் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக, அதாவது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக பர்சனல் டேட்டாவை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ப்ரீச் ஆஃப் ப்ரைவசி தான் நாங்கள் எடுத்துக்கிடுவோம். ப்ரீச் ஆஃப் ப்ரைவசி ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சைலண்ட் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக ஜுடிஷியரியும் வந்துட்டு நமக்கு வந்து ப்ரைவேட் டேட்டா ஷேர் பண்ணுறது, அதாவது என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நீங்கள் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ டீசென்ட் வே ஆஃப் கமிட்டிங் தெஃப்ட், திருடுறது தான் அப்படின்ட்டாங்க. ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு டிபிடிபி இப்போ கூட ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதுலேயுமே வந்து இந்த மாதிரி ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்குது. அண்ட் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வாட்ஸ்அப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், அந்த ஹையரார்கி பாருங்கள், சிசிஐ தான் ஸ்டாட்யூட்டரி பாடி, நமக்கு மார்க்கெட் ரிலேட்டட் காம்படிஷன் ரிலேட்டடாக ஹேண்டில் பண்ணக்கூடியது. அதுலேருந்து நமக்கு அப்பீல்ஸ் வந்து அப்பலேட் பாடியான என்கிளாட்டுக்கு வரும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தர் அப்பீல் வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். That's all for today. Thank you so much for watching. See you tomorrow.